அனைவருக்கும் வணக்கம். செல்வ தமிழ் சேனலில் அரசு பொதுத் தேர்விற்கான வினாவிடைகள் 6ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருந்து பகுதி 9 காணலாம். அடுத்து நம்ம சேனல்ல 7ஆம் வகுப்பிற்குரிய வினாவிடைகளை தொடர்ந்து காண செல்வ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நாம இப்போ வினாவிடைகளை காணலாம். முதல் கேள்வி, நீங்கள் நல்லவர் என்ற கவிதையை எழுதியவர் யார்? சரியான விடை கலீல் கிப்ரான். இதை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார்? சரியான விடை பாரதியார். உணவு தருவது உயிர் தருவதற்கு சமம். பசுவின் முகம் போல் இருக்கும் பொய்கை எது? சரியான விடை கோமுகி. கோ அப்படின்னா பசு, முகி அப்படின்னா முகம். பசுவோட முகம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு கோமுகின்னு பேர். அமுத சுரபி யாருடைய கையில் இருந்தது? சரியான விடை ஆபுத்திரன். ஆ அப்படின்னா பசு, புத்திரன்னா மகன். பசு வளர்த்ததுனால அவனுக்கு ஆபுத்திரன் பேர். அமுத சுரபி தோன்றும் நாள் எது? சரியான விடை வைகாசி முழு நிலா நாள். வைகாசி விசாகத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அமுத சுரபியில் முதலில் உணவு இட்டவள் யார்? சரியான விடை ஆதிரை. இவங்க 3 பேருமே கற்புக்கரசிகள் தான். ஆனா முதல்ல உணவு இட்டது ஆதிரை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு பெயர் எது? சரியான விடை மணிபல்லவ தீவு. அதுலயே மணி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ் ராமகிருஷ்ணனின் படைப்புகளில் பொருந்தாத ஒன்று எது? சரியான விடை அழகின் சிரிப்பு. கவிதா விலாசம், தேசாந்திரி, உபபாண்டவம், கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் ராமகிருஷ்ணனோட படைப்பு. அழகின் சிரிப்பு பாரதிதாசனுடைய படைப்பு. கால் முளைத்த கதைகள் எழுதியவர் யார்? சரியான விடை எஸ் ராமகிருஷ்ணன். பாதம் என்ற சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை தாவரங்களின் உரையாடல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 6. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இதுதான் இந்த 6. இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 2. அதாவது இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். மரங்கொத்தி என்பது என்ன பெயர்? சரியான விடை காரண சிறப்பு பெயர். பறவை அப்படிங்கிறது காரண பொது பெயர், மரங்கொத்தி அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர். இடுகுறி பெயரை கண்டறிக. சரியான விடை மண். எந்த காரணமும் இல்லாம இதுக்கு இதுதான் விடை அப்படின்னு சொல்லி இட்டு வணங்குறதுனால இதுக்கு இடுகுறி பெயர்னு பேர். காரண பெயரை கண்டறிக. சரியான விடை வளையல். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி வழங்கும் பெயர் காரண பெயர். வளைந்திருக்கிற காரணத்தினால இதுக்கு வளையல்னு பேர். ஆசிய ஜோதியை எழுதியவர் யார்? சரியான விடை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? சரியான விடை ஆசிய ஜோதி. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? சரியான விடை தேசிக விநாயகம் பிள்ளை. திருவிக்கா அப்படின்னு சொன்னா அவர் தமிழ் தென்றல். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர் அரசவை கவிஞர். லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? சரியான விடை ஆசிய ஜோதி. தமக்கென முயலா நோன்றாள் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? சரியான விடை புறநானூறு. அதாவது மனிதநேயம் பற்றி கூறும்போது புறநானூறு இப்படி சொல்லியிருக்கு. பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர் யார்? சரியான விடை வள்ளலார்.
பயிர்கள் வந்து நீர் இல்லாமல் வாடுறத கண்டதும் வள்ளலாருடைய மனமும் வாடியதாம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? சரியான விடை அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவரும் அன்னை தெரசா தான். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் என்றவர் யார்? சரியான விடை கைலாஸ் சத்யார்த்தி. குழந்தை தொழிலாளிகளை அதாவது குழந்தைகளை தொழிலாளிகளா மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவரும் கைலாஸ் சத்யார்த்தி தான். பசிப்பினி போக்கியவர் யார்? சரியான விடை வள்ளலார். மக்கள் பசியோடு இருப்பதை பார்த்து அதை போக்குறதுக்காக வடலூர்ல சத்திய தர்மசாலை அப்படிங்கிறத தொடங்கி எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு என்று பாடியவர் யார்? சரியான விடை தேசிய விநாயகம் பிள்ளை. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு என்ற பாடலில் இயல்பு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. இனி 7ஆம் வகுப்பிற்குரிய வினாவிடைகளை தொடர்ந்து காணலாம். நன்றி.